புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. 1890ஆம் ஆண்டு மரிய கொரட்சி இத்தாலி நாட்டில் கொரினால்டோ என்னும் ஊரில் ஏழை பெற்றோருக்கு 3வது மகளாக பிறந்தார். 1897ஆம் ஆண்டு வறுமையின் காரணமாக இவருடைய பெற்றோர் தங்கள் சொந்த நிலத்தை விற்றனர். 1899ஆம் ஆண்டு லேபெரேரி என்னும் ஊரில் மசோலினி என்போரின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தார்கள். அந்த நிலக்கிழாருக்கு அலெக்சாண்ட்ரோ என்ற பெயரில் மகன் இருந்தான். 1900ஆம் ஆண்டு மரிய கொரட்சியின் தந்தை இறந்தார். ஏனைய 4 இளைய உடன்பிறப்புகளுக்கும் தாயாக தந்தையாக விளங்கினார் மரிய கொரட்சி. 1902ஆம் ஆண்டு 18 வயதுடைய அலெக்சாண்ட்ரோ மரியாவிடம் தவறுதலாக நடந்து கொண்டதை உணர்ந்து இதற்கு உட்படுவதை விட சாவதே மேல் என்றார். ஆத்திரமடைந்த அலெக்சாண்ட்ரோ அவரை 14 முறை குத்தினான். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மரிய கொரட்சி தன் மரணத்திற்கு முன்பாக அலெக்சாண்ட்ராவை மனதார மன்னித்தார். 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதர் பட்டம் வழங்கிய போது மரிய கொரட்சி 20ஆம் நூற்றாண்டின் ஆக்னஸ் என்று புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்வில் அவருடைய தாயும் அலெக்சாண்ட்ரோவும் கலந்து கொண்டனர். மரிய கொரட்சியின் வாழ்வில் நீங்கள் கற்கும் படிப்படை என்ன? பதிவிடுங்கள். நன்றி.